இன்றைக்கி சுவையான மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பிரிஞ்சி இலையும் சோம்பும் போட்டு பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் பாதி வதங்கினோன்னே தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பக்கம் கறி நல்லா வெந்துருச்சு, அதை இறக்கியாச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கினோன்னே அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க. கூடவே நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு 3யுமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்த தூள், மஞ்சத்தூள், கூட கரம் மசாலா, கொஞ்சமாக மட்டன் மசாலா, சக்தி மட்டன் மசாலா வாங்கி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணி மசாலாவை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மிளகுத்தூள் கம்மியாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம வேக வச்சுருக்க மட்டனை அதில் கொட்டிக்கோங்க. கூடவே நான் கிழங்கு போட்டிருக்கேன். மட்டன் குழம்புக்கு கிழங்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் போட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வேக விடுவோம். நல்லா கொதிக்குது. கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.